பன்றிகளை வளர்க்குறது மூலமாக ஒரு மாதத்துக்கு 50,000லேருந்து 70,000 வரைக்கும் எப்படி சம்பாதிக்கிறதுன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். பொதுவாக பன்றிகள் அப்படிங்கிறதுனாலே பார்த்துட்டிங்கன்னா ஒரு டிஸ்கஸ்டிங்கான அனிமல்ஸ் அப்படின்னு தான் நம்ம எல்லாருமே நினச்சிக்கிட்டு இருப்போம். அது காரணம் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா எப்போவுமே சாக்கடையில் உருண்டுகிட்டு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா கண்டதை போய் சாப்பிடும், ரொம்பவே இரிட்டேட் பண்ணக்கூடிய ஒன்றா தான் இருக்கும். பட் இதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா அதுக்கான ஃபுட் மார்க்கெட் அப்படிங்கிறது வேர்ல்டு வைடு வந்து ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை. அந்த ஒரு காரணத்தில் பார்த்துட்டிங்கன்னா இந்தியாவிலேயே வந்து நிறைய பேர் வந்து இந்த பன்னியோட அந்த ஃபோர்க் இருக்குது, இந்த அந்த போர்க்கை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதை வந்து ஒரு வேலையாக வச்சு செஞ்சிட்ருக்காங்க. ஸோ அதுலேயுமே பார்த்துட்டிங்கன்னா இந்த ஒரு பன்றிகள் அப்படிங்கிறது வந்து நீங்கள் தெருவில் பார்க்குற பன்னிக்கும் அதே நேரத்தில் வந்து வளர்ப்பு பண்ணைகளில் வச்சு வளர்ப்பாங்க. அதுக்குன்னு ப்ராப்பராக வந்து ஃபுட்டு கொடுத்து க்ளீனாக வச்சுக்கிட்டு அந்த இடத்த வந்து நாற்றம் அடிக்காமல் பார்த்துக்கிட்டு அப்படி பண்ணக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அப்படி இருக்கக்கூடிய ஒரு பண்ணையில் வளர்க்கக்கூடிய பன்றிங்க பார்த்திங்கன்னா முழுக்க வந்து உணவுக்காக மட்டுமே வளர்க்கக்கூடிய ஒரு பன்றியாக இருக்கும். ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா பன்றிகள் எப்போவுமே வந்து உணவுக்கான ஒரு மிருகமாக மட்டும்தான் பார்த்துட்டிங்கன்னா இருக்குமே தவிர மற்றபடி பார்த்திங்கன்னா பன்றினால் எந்த விதமான ஹெல்ப்புமே யாருக்குமே கிடைக்காது ஃபுட்டை தவிர. அப்படி என்னடா வந்து மற்ற மிருகங்கள் ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்கள் ஆடை எடுத்துக்கோங்களேன். ஸோ ஆட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஆட்டுக்கிட்டேருந்து பால் எடுத்து நம்ம குடிக்கலாம், அது ரொம்பவே அருமையாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த ஒரு பாலையை பார்த்திங்கன்னா அவங்க வந்து பட்ராவோ இல்லை கீயாவோ மாற்றிக்கலாம். அதுக்கெலாம் பார்த்துட்டிங்கன்னா ஆட்டுப்பால் வந்து ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆடு வந்து ஒரு பவர்ஃபுல்லான அனிமல் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்துட்டிங்கன்னா அதோட கறி அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஃபேமஸான ஒன்று, எல்லாராலையும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒன்றா இருக்கும் மட்டன் அப்படின்றது. ஸோ அதே நேரத்தில் வந்து நீங்கள் மாடை எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுங்க. ஸோ மாடை பற்றி ஏகப்பட்ட கான்ட்ரவர்சியாக இருக்குது, அது நமக்கு தேவையில்லை. பட் இருந்தாலும் அது வந்து ஃபுட்டுக்கான ஒரு அனிமல் அப்படிங்கிறதையுமே தாண்டி ஒரு காளை மாடாக இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து பொதி சுமக்கிறதுக்கும் அதே பார்த்துட்டிங்கன்னா வண்டி இழுக்கிறதுக்கும் வந்து யூஸ் பண்ணாங்க. அதுவே பசு மாடாக இருந்துச்சு அப்படின்னா அது மூலமாக பார்த்துட்டிங்கன்னா அதோட கோமியத்துலேருந்து அதோட பால் அதை தயிர் எடுக்கிறது, அதுலேருந்து பார்த்திங்கன்னா வெண்ணெய் எடுக்கிறது, வெண்ணெயிலேருந்து நெய் எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்களை வந்து சேஞ்ச் பண்ணி வந்து பயங்கரமாக பார்த்துட்டிங்கன்னா மாட்டோட பாலையும் மாட்டோட அந்த ஒரு ஸ்கின்னை வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் உருவாக்குறதுக்கு வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா அது சாப்பிட்ற ஒரு பொருளாகவும் இருக்குது அப்படிங்கிறது தான் ஃபேக்ட்டு. ஸோ இப்படி பார்க்கும்போது பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஆடு மாடு கூட வந்து பன்னியை கம்பேர் பண்ணவே முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்னியோட ஸ்கின்னை வந்து யாரும் அவ்வளோவா வந்து விரும்ப மாட்டாங்க. அது முதலையோட ஸ்கின்னு இல்லை மாட்டோட ஸ்கின்லேருந்து பண்ணால் சந்தோஷப்படுவாங்க. ஆனால் வந்து பன்னியோட ஸ்கின்லேருந்து ஒரு பொருளை தயாரித்து ஏன்னா வந்து பொதுவாகவே பன்னியோடைய அந்த சாணம்னு சொல்லுவாங்க பார்த்துட்டிங்களா. ஸோ அது பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப எக்ஸ்ட்ரீமான லெவலில் நாற்றம் அடிக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ அது கிட்ட போய் பன்னியை வந்து கொஞ்சத்துக்கே பார்த்துட்டிங்கன்னா பல பேர் யோசிப்பாங்க. அது காரணம் பார்த்திங்கன்னா அதுலேருந்து வரக்கூடிய அந்த திடக்கழிவுகள் தான். ஸோ அது பார்த்திங்கன்னா ரொம்ப பேட் ஸ்மெல்லாக இருக்கும், பல பேருக்கு சுத்தமாக பிடிக்காது, கிட்ட போனாலே வாந்தி வந்துடும். அந்தளவு பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப மோசமான ஒரு ஸ்மெல் அப்படிங்கிறது இருக்கும். ஆனால் இந்த ஒரு போர்க் இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து அதிகமாக பல பேர் வந்து சாப்பிட்றதுக்கான ரீசன் என்ன தெரியுமா? ஆக்சுவலி வந்து இந்த ஒரு போர்க்கு வந்து மற்ற ஐட்டம்ஸோட மற்ற அனிமல்ஸோட அந்த ஒரு மீட்டோட நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது கூலிங்கை தரக்கூடிய ஒன்றா இருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்துட்டிங்கன்னா கோழிகள் பொதுவாக வந்து சாப்பிட்றது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹீட்டுக்காக சாப்பிடுவாங்க. அதை சாப்பிட்டா வந்து ஹீட் அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா மற்ற சில அனிமல்ஸுமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வகையான கேட்டகரியில் வந்து பிரிச்சிருப்பாங்க. ஆனால் இந்த ஒரு பன்றிகள் மட்டும் பார்த்துட்டிங்கன்னா அதோட போர்க்கு கறி அப்படிங்கிறது பார்த்திங்களா அது வந்து ரொம்பவே சில்னஸை கொடுக்கக்கூடிய ஒன்றா இருக்கும். ஸோ அது நீங்கள் வந்து ஒரு தடவை லைஃப்பில் பன்னிக்கறியை சாப்பிட்டுட்டு அது கூட பார்த்துட்டிங்கன்னா சில்லுன்னு சாப்பிட்டீங்கன்னு வச்சுங்க, அவ்வளோதான், அடுத்த நாள் சளி வந்து உங்களை பிடிச்சிக்கும். ஸோ சுத்தமாக பார்த்துட்டிங்கன்னா உங்களால் மூச்சு கூட விட முடியாது, மூக்கையே அடைச்சிடும். ஸோ அதில் பார்த்திங்கன்னா பவர்ஃபுல்லாக வந்து இந்த ஒரு பன்றிக்கறி ரொம்ப சில்னஸை கொடுக்கக்கூடிய ஒன்றா இருக்கும். பாடி ஹீட் இருக்குது பார்த்திங்களா, அது யாருக்காச்சும் அதிகமாக இருந்து அதன் மூலமாக சில பிரச்சனைகளை வந்து அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க, நம்ம பார்த்துருப்போம். ஸோ அந்த மாதிரி பாடியோட அந்த டெம்பரேச்சரை வந்து குறைக்கிறதுக்கும் அந்த ஹீட் ப்ராப்ளம் பார்த்திங்களா அதை குறைக்கிறதுக்குமே வந்து இந்த ஒரு போர்க்கை வந்து எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா வேர்ல்டு வைடில் இந்த ஒரு போர்க்குன்னு வந்து ஒரு மிகப்பெரிய மார்க்கெட் இருக்குது. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த மார்க்கெட் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம். ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா பன்றி நம்மளை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு டிஸ்கஸ்டிங்கான அனிமலாக இருக்கிறனால பார்த்திங்கன்னா அதை பல பேர் வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஆனால் மற்ற கறிகளை பார்த்திங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. அதுலேயுமே பார்த்தீங்கன்னா வெஜ்ஜு நான்வெஜ்ஜுன்னு சொல்லிட்டு 2 கேட்டகரி வேறு இருக்காங்க. ஆனால் வேர்ல்டு வைடாக பார்க்கும்போது போர்க்கையுமே பார்த்துட்டிங்கன்னா அவங்க வந்து ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு ஃபுட்டுக்கான அனிமலாக வந்து கன்சிடர் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஒரு காரணத்தில் பார்த்துட்டிங்கன்னா பன்றிகளை வச்சு வந்து வளர்க்குறது மூலமாக பல லட்சக்கணக்கான ரூபாய் வந்து உங்களால் லாபமாக எடுக்க முடியும். அதுவும் வந்து ஃபாரின் கண்ட்ரிக்கெலாம் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிங்கன்னு வச்சுங்க, அது மூலமாக பார்த்துட்டிங்கன்னா பல கோடியோடு அள்ள முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா பன்னிக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு எத்தனை தடவை குட்டி போடணும்னா 3 to 4 தடவை குட்டி போடும்.
தேவைப்படும். ஸோ இந்த 3லேருந்து 4 டைம் பீரியட் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதிலே பார்த்தீங்கன்னா 10லேருந்து குறைஞ்சது 5 இல்லை 10 வந்து பன்னிக்குட்டி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ அப்படி நீங்கள் கால்குலேட் பண்ணிங்க அப்படின்னா சிம்பிளாக நீங்கள் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு இனிஷியேட்டிவ் அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய லாபமாக மாறுறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா பன்றி வளர்ப்பை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக அதுலேயுமே இன்வெஸ்ட் பண்ணி சக்ஸஸ் ஆகிறதுக்கான வழியை பாருங்கள்.